இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சாப்பிட்டு போய் படுத்து தூங்குங்க. என்னங்க இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு எப்படி? மணி 10 ஆச்சு தெரியுமா? ஆமா, நம்ம முதல் இரவுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை குடிச்சிட்டு படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல சொல்றேன். ஏன் பேச மாட்டீங்க? உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் வீட்லன்ற தைரியத்துல பேசுறீங்க அப்படித்தானே? அவன் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு, அதாவது அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான். அதனாலதான் என் பொண்டாட்டியோட அப்படியே ஜாலியா சந்தோஷமா கொஞ்சம் விளையாடுறேன். ஐயோ விடுங்க. சி என்ன நீங்க இப்பதான் மனுஷனுக்கு வயசு 20 நினைப்பா? போய் பேசாம படுத்துங்க. உங்களை பெட்ரூம்குள்ள விட்டு தப்பா போச்சு. என் பொண்டாட்டியை கொஞ்சறதுக்கு 20 வயசா இருந்தா என்ன, 60 வயசா இருந்தா என்ன, 100 வயசுல கூட இப்படி கட்டி பிடிப்பேன், கன்னத்துல முத்தம், ஏன் விடிய விடிய மடியில கூட படுக்க என்ன யாரும் கேட்க முடியாது. ஏன் யாரும் கேட்க மாட்டேங்க தான். இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ திமிரு ஆகாதுங்க. கொஞ்சம் கேப் கிடைச்ச போதுமே கெடா வெட்டி பொங்க வச்சுட்டு போயிடுவீங்க. உங்களை இந்த பெட்ரூம்குள்ள விட்டதே என்னோட தப்பு. முதல்ல உங்க பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு தலைகாணி எல்லாம் எடுத்துட்டு வெளியில போய் நல்லா திண்ணில ஜம்முன்னு தூங்குங்க. போங்க போங்க. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். பெரும் கவிக்குயில் பக்கம் வா இன்னும் பக்கம் வா. முகில் என குழல் நல்ல இசை தரும் குழல் என குரல் உயிர் சிலை என உலவிடும் உடல் நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். வீட்டுக்காரரும் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்களா? மாமாட்ட ஏதேதோ கேள்வி எல்லாம் கேட்டாங்களா? அத்தை வேற மனசு விட்டு புலம்புறாங்க. வந்தமா அம்மா வீட்டுக்கு வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இல்லாம அவங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? நீ சும்மா ரேஜையா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவர் பெரிய ராஜ பரம்பரை, தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம், யாரும் கேட்க கூடாதா? இப்படியே விட்டா நாம நடுத்தருவில் நிற்க வேண்டியதுதான். என்ன பேச்சு பேசுறீங்க? பெரியவங்க அவங்களுக்கு தெரியாதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தை மாமா வர நேரமாச்சு, வாய் மூடிட்டு சும்மா இருங்க. ஏதாவது பேசி வில்லங்கத்தை கொண்டு வந்துடாதீங்க. வரட்டும், வில்லங்க வரட்டும், அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இப்படியே விட்டா அப்புறம் புளிய மரத்தடியிலையும் பொங்கி தின்னுக்கிட்டு சாவடி சத்திரத்திலையும் படுத்து தூங்கி இருக்க வேண்டியதான். அப்புறம் நீ என்ன மதிக்க மாட்ட. என்ன பேச்சு பேசுறீங்க? நான் உங்களை மதிக்காம போயிருனா? ராமர் 16 வருஷம் வனவாசம் போனாரு. சீதா அவர் மனைவி அவரு கூடயே போனாங்க. அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூடயே இருப்பேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் நினைக்கிறவனா. சரி, என்ன பண்ணி தொலைறது, வா பாத்துக்கலாம். என்ன தேடி தோட்டத்துக்கே வந்துட்டேன்? ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா? ஆமாங்கய்யா, இந்த கோயில் வேலையை வேற ஆரம்பிச்சாச்சுங்க. ஆனா பாருங்க, பணம் வசூல் ஆகுமா ஆகாதான்னு தான் ஒரே குழப்பமா இருக்குதுங்க. இங்க பாருங்க, ஒரு ஆத்தாவை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கிட்டாவே அந்த ஆத்தா நம்மளே கைவிட மாட்டான். அதாவது கல்வி, செல்வம், வீரம், கலைமகள், அலைமகள், மலையமகள், இவங்களை 3 பேத்தையும் நம்பினாவே அந்த ஆத்தா நம்ம ஒரு கோயில் கட்டினா கட்டாயம் அதில் நம்ம கட்டியே தீருவோங்கிற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏங்க என்ன நீ எதுக்கு அஞ்சாத, தைரியமா இரு, பார்த்துக்கலாம். பிரம்மா பிரச்சனை இல்லாத பார்த்துக்குவார். விஷ்ணு விரைவா செய்து கொடுப்பார். சிவன் சீக்கிரம் முடிச்சு கொடுப்பார். ஏன்னா இவங்க 3 பேருக்கு மனைவிகளுக்காகத்தானே நம்ம அந்த ஆலயத்தையே கட்டுறோம். அப்படின்னா அந்த பிரம்மன் இல்லாம சரஸ்வதி இல்லை, விஷ்ணு இல்லாம லட்சுமி இல்லை, சிவன் இல்லாம சக்தி இல்லைன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஆமாப்பா, என் பார்வதி இல்லாம நான் இல்லை, அவ இல்லாம நான் இல்லாம அவளும் இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆன நாளிலிருந்து நாங்கள் 2 பேருமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாப்பா, என்னைக்கு என்ன பொண்ணு பக்கம் வந்தா அன்னைக்கே சொல்லிட்டாரு, நீ இல்லாம என்னைக்கு நான் வாழவே மாட்டேன்னு. சரியா? சரிங்க ஐயா, அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க ஐயா. ரமா உள்ள என்ன பண்றா? வா. என்னங்க என்னமோ யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க போல, என்னாச்சு? ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதான் பணத்துக்கு என்ன பண்றது, என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீ தான் ஒரு ஐடியா சொல்ல.
ஃபிளாட் வாங்கி வீடு கட்டி பிசினஸ் பண்ணலாம். சரியா போச்சு போ. ஆளை பிடிச்சி வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் தவிடு திண்டுருவேன். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுராமா. அப்படின்னா வேற என்ன? மாட்டு பண்ணை போட்டு பால் கறந்து அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம். ஆமா போ. மாட்டு பண்ணை போட்டவன் வடிஞ்சு போயிட்டான். ஆட்டு பண்ணை போட்டவன் அடங்கி போயிட்டான். கோழி பண்ணை போட்டவன் கொராத்து போயிட்டான். இந்த ஆடு மாடு கோழி குரங்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுராமா. வேற ஏதாவது நல்ல பிஸ்னஸாக இருந்தால் சொல்லு. அண்ணாச்சி, ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு இருக்கும்போது நான் வேற ஒரு குறுக்க வந்துட்டேன் போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜபாண்டி. ஆமாம், இப்போதான் வரீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சரி அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், அண்ணனும் அண்ணியும் எங்கே போயிருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். அக்காவும் மாமாவும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. சரி சரி, முதல்ல சாப்பிட்டு பேசலாம். வாங்க சாப்பிடலாம். இல்லை, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். பக்கத்து தெருவில் டிரைவர் பொண்ணு ஒன்று 27 வயசு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சுத்த ஜாதகமா, அது நமக்கு ஏதாவது செட் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக அப்படியே கேட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் அதை ஏன்பா நீ கேட்குற? அவன் டிரைவர்னு தான் பேர். ஆனால் ஃபுல் தண்ணி வண்டி. அவன் சம்பாதிக்கிற சம்பளம் தண்ணி அடிக்கே போயிடுதுப்பா. ஆமாங்க, அந்த பொண்ணையும் நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. ஆனா அவர் தான் அப்படி இழுத்தடிக்கிறாரு. சரி, பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணி வைக்காதது அப்பா அம்மாவுடைய தப்பு. இது எந்த அப்பா அம்மாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல பசங்களுக்கு பொண்ணு கேட்டா தரமாட்டாங்கிறாங்க. நாங்கள் அப்புறம் பார்த்தா ஒரு இத்து போனவனையோ ஒரு மக்கி போனவனையோ இழுத்து பார்த்துட்டு ஓடி போயிடுதுங்க. என்ன பண்ணுறது? சரி அண்ணாச்சி, நான் ஆஃபீஸில் 2 மணி நேரம் தான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நான் கிளம்புறேங்க. சரி, போயிட்டு வாங்க. அண்ணி, போயிட்டு வரேங்க அண்ணி. சரி, போயிட்டு வாங்க. ரமா, இந்த ராஜபாண்டியோட பழமையை பேசி எனக்கு மூட் அவுட்டே ஆயிடுச்சுப்பா. வாரம்மா, நாம கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம். சீ, போங்க. என்ன கால நேரம்? அட வா.